இது நம்ம வீட்டில் விளைச்ச வெங்காயம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ணோம்னா இதை உரிச்சு நம்ம இன்றைக்கி வந்து கஞ்சி குடிக்க போகிறோம். எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு. சுடு கஞ்சிக்கு தான் குடிப்பேன் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு பழைய கஞ்சி குடிச்சு வழக்கம் இல்லை. சுட சுட சோறு வடித்து வச்சுருக்கு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம சாப்பிடுவோம். சரிங்களா? அருமையாக இருக்க போகுது. வெங்காயத்தை நல்லா கடித்து பார்த்தேன். வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பண்ணி பார்ப்போம். 1.5 கிலோ நம்ம விதைச்சோம். ஆக்சுவலாக நமக்கு ஒரு 5.5 கிலோ வந்திருக்குது வெங்காயம். லாபம் தான் நமக்கு. அப்ராக்சிமேட்டிவாக சொல்கிறேன். வெயிட் போடும்போது கூட இருந்துச்சு. இந்த தாளுகளாம் எடுத்துகிட்டு சுத்தமாக எவ்வளோ இருக்குன்னு நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணி சொல்கிறேன். எல்லாம் தான் லாபம் தான். இங்கே நஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க. இயற்கையோடு இணையணுங்கிற மனசு இருந்தால் போதும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். முளைச்ச வெங்காயம், நம்ம வீட்டில் முளைச்ச மணத்தக்காளி கீரை, நம்ம வீட்டில் காய்ச்ச பீக்கங்காய், நம்ம கோழி போட்ட முட்டை. இது நம்ம வீட்டு சோறு கிடையாது, கடையில் வாங்கின அரிசி தான். சரி, இப்போ சாப்பிடுவோமா? அருமையான சாப்பாடு இன்னைக்கு. பிடிச்சது நமக்கு வந்து இவ்வளோ வெங்காயம் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மறுபடியும் வந்து இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குட்டி குட்டி வெங்காயம். சரிங்களா? அது குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் அது ஊண்டதுக்காண்டி குட்டி வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கணும். என்னடா காய போட்டு எடுத்து ஊண்டிடுவோம். சரிங்களா?